டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் யூனிட் 3ல் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்புறம் IPv4 பார்க்க போகிறோம். நெட்வொர்க் லேயரில் ஒர்க் ஆகிற ஒரு முக்கியமான ப்ரோட்டோகால் தான் இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இதோடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெட்வொர்க்குள்ளே இருக்க ஒவ்வொரு டிவைஸ்க்கும் அட்ரஸிங் பண்ணுறது, ஒவ்வொரு டிவைஸோடைய அட்ரஸ் அசைன் பண்ணுறது, அப்புறம் டிரான்ஸ்மிட் ஆகிற ஒவ்வொரு டேட்டா பேக்கெட்ஸும் எந்த பாத் மூலிமா டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகணுங்கிறத டிசைட் பண்ணுறது. இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இன்டர்நெட் ப்ரோட்டோகாலோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஐபின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நான் சொன்னது ரவுட்டிங். ஒரு டேட்டா பேக்கெட் எந்த பாத் மூலிமா ட்ராவல் பண்ணி மல்டிபிள் நெட்வொர்க்ஸை தாண்டி டெஸ்டினேஷனை ரீச் ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இன்டர்நெட் ப்ரோட்டோகால். அடுத்தது அட்ரஸிங். இந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்க ஒவ்வொரு டிவைஸும், அது சிஸ்டமாக மட்டும் இருக்குன்னு அவசியம் இல்லை. அது ஒரு ரவுட்டராக இருக்கலாம், ஸ்விட்சாக இருக்கலாம், ஈவன் ஒரு ஹாட்ஸ்பாட் இருக்கிற இல்லை நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருக்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்சாக இருந்தால் கூட அதுவும் ஒரு இன்டர்நெட் டிவைஸ் தான். அந்த டிவைஸ்க்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்க ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு ஐபி அட்ரஸ், ஒரு அட்ரஸ் அசைன் பண்ணுறது தான் இந்த ஐபியோடைய வேலை, இன்டர்நெட் ப்ரோட்டோகாலோடைய வேலை. அடுத்தது இது கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால். ஒரு டேட்டா பேக்கெட்டை சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கனெக்ஷன்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாது, டேரெக்டாக சென்ட் பண்ணிடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த டேட்டா சென்ட் ஆகி கரெக்டாக ரீச் ஆகுங்கிற கேரண்டி கிடையாது, அதே மாதிரி சீக்வன்ஸாக போகுங்கிறதும் கிடையாது. அடுத்தது என்கேப்சுலேஷன். இந்த TCP UDP அந்த ப்ரோட்டோகால்ஸ்லேருந்து வர்ற பேக்கெட்ஸை உள்ளே இருக்கிற டேட்டாவை எதையும் சேஞ்ச் பண்ணாமல், ஃபார்மையும் சேஞ்ச் பண்ணாமல், அதுக்கு மேலே ஹெடர்ஸ் ஆட் பண்ணும். இல்லைன்னா அட்ரஸ் டெஸ்டினேஷன் அட்ரஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் டெஸ்டினேஷன் அட்ரஸ் மட்டும் இருக்காது, நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும். அது ரொம்ப மைன்யூட்டாக பின்னாடி பேக்ரவுண்ட் லெவலில் அது நமக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஸோ இந்த TCP UDP இந்த ப்ரோட்டோகாலில் மூலியமாக வர்ற டேட்டாவை அதை அப்படியே எந்த ஃபார்மேட்டும் சேஞ்ச் பண்ணாமல் அதுக்கு மேலே சோர்ஸு, டெஸ்டினேஷன் இந்த மாதிரி ஹெட்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அப்படியே என்கேப்சுலேட் பண்ணி சென்ட் பண்ணுறது, அதுதான் இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகாலோடைய வேலை. ஸோ அப்படி என்கேப்சுலேட் பண்ணுற பேக்கெட்டுக்கு பேர் தான் IP பேக்கெட்ஸ். ஸோ இப்போ IPv4 இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4, 4வது வெர்ஷன் அதுலேயே சொல்லிட்டாங்க. ஸோ இது மோஸ்ட் காமன்லி யூஸ்டு IP வெர்ஷன். 32 பிட் அட்ரஸ் இதில் இருக்கும். இந்த 32 பிட் அட்ரஸை பற்றி நம்ம ஃபர்தர் ஸ்லைட்ஸில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த IPv4 முக்கியமாக இப்போ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டிவைஸ், அதாவது இன்டர்நெட்டில் இருக்க ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு IP அட்ரஸ் அசைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ IPv4 உடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 32 பிட் அட்ரஸ். ஸோ இந்த 32 பிட் அட்ரஸுங்கிறது 4 ஆக்டேட்டாக பிரிப்பாங்க. ஆக்டேட்னா என்னன்னு நான் உங்களுக்கு ஃபர்தர் ஸ்லைடில் டீட்டெயிலாக சொல்கிறேன், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ 32 பிட் ஆக்டேட். ஸோ 32 பிட் 4 ஆக்டேட்ஸாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆக்டேட்டும் 0லேருந்து 255 வரைக்கும் இருக்கிற நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 4 ஆக்டேட்னு சொன்னால, இந்த 192ங்கிறது ஒரு ஆக்டேட், 168 ஒன்று, 1.1, மொத்தம் 4 ஆக்டேட்டு. ஒவ்வொரு நம்பரும் 0லேருந்து 255க்குள்ளே ஏதோ ஒரு நம்பராக இருக்கும். இது 32 பிட் அட்ரஸ், IPv4 அட்ரஸ் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். யூனிக்னஸ், ஒவ்வொரு டிவைஸ்க்கும், அந்த இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்க ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு யூனிக் அட்ரஸ் இருக்கும், IP அட்ரஸ் இருக்கும். ஒரு டிவைஸ்க்கு இருக்கிற, ஒரு சிஸ்டமுக்கு இருக்கிற IP அட்ரஸ் வேறு எந்த டிவைஸ்க்கும் கொடுக்காது, அசைன் பண்ண முடியாது. அடுத்தது அட்ரஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் பார்ட் 192.168, செகண்ட் பார்ட் 1.1. ஸோ இது அடுத்தது அட்ரஸ் ஸ்ட்ரக்சர். இந்த IPv4 அட்ரஸோடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா 4 பார்ட் இருக்கும். அந்த 4 பார்ட்டில், அதாவது 4 ஆக்டேட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 ஆக்டேட் ஃபஸ்ட்டு பார்ட்டுன்னு சொல்லலாம், அடுத்த 2 ஆக்டேட் செகண்ட் பார்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் 192.168.1.1 இதில் ஃபஸ்ட்டு 2 192.168 ஃபஸ்ட் பார்ட்டு, 1.1 செகண்ட் பார்ட்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பார்ட் என்ன சொல்லுது, எந்த நெட்வொர்க்கு சேர்ந்தது இந்த டிவைஸ் அப்படின்னு சொல்ல போகுது. செகண்ட் பார்ட் அந்த டிவைஸ் ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ், அது எந்த டிவைஸு, நெட்வொர்க்கில் அது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது செகண்ட் பார்ட். அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ரவுட்டிங். ஒரு டிவைஸ் டேட்டா அனுப்புது அப்படின்னா, டேட்டா பேக்கெட்ஸ் அனுப்புது அப்படின்னா, அனுப்பும்போதே ஹெடர்னு ஒன்று இருக்கும். அந்த ஹெடரில், அந்த டேட்டா பேக்கெட்ஸ்லேயே டேட்டா பேக்கெட்ஸோடு சேர்ந்து ஹெடர்னு ஒன்று இருக்கும். அந்த ஹெடரில் எந்த டிவைஸ் சென்ட் பண்ணுதோ அந்த டிவைஸோட IP அட்ரஸ், அப்புறம் எந்த டிவைஸ் ரிசீவ் பண்ணுதோ அந்த டிவைஸோட IP அட்ரஸ், அப்புறம் இன்னும் சில பேராமீட்டர் சேர்த்து சென்ட் பண்ணும். ஸோ எந்த ரவுட்டருக்கு போதோ அந்தந்த ரவுட்டர் அதை ரீட் பண்ணி
எங்கேருந்து வருது எங்கே போகுதுங்கிறத கண்டுபிடிச்சி ஸோ இந்த டெஸ்டினேஷன் போகணுன்னா எந்த ரூட்டில் போகணுன்னு அது ரீடைரக்ட் பண்ணிவிடும் ஒவ்வொரு ரவுட்டரும். ஸோ அப்படியே ஃபார்வர்ட் ஆகி ஃபைனலாக அது டெஸ்டினேஷனை ரீச் பண்ணும். இது ரவுட்டிங். அடுத்து ஹெடர் இன்ஃபர்மேஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு டேட்டா பேக்கெட் வருதுனாலே அந்த டேட்டா பேக்கெட்டுக்கு மேலே ஒரு ஹெடர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது இருந்தால் தான் ரவுட்டர் ஒவ்வொரு இதாக கிராஸ் பண்ணி டெஸ்டினேஷன் போகும். அந்த ஹெடரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி. ஓகே, டைம் டு லிவ்னா என்ன? ஸோ ஒரு டேட்டா பேக்கெட் வந்து ஃபார் எனி ரீசன் அதனால் ப்ராப்பராக டெஸ்டினேஷன் ரீச் ஆக முடியல, அந்த நெட்வொர்க்லேயே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இதே மாதிரி நிறைய பேக்கெட்ஸ் இந்த மாதிரி ரீச் ஆகாமல் சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நெட்வொர்க்கில் வந்து கன்ஜெஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. அதனால டைம் டு லிவ்னு சொல்லி ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க, ஒரு பேராமீட்டர். அது என்ன பண்ணும், இத்தனை டைமுக்குள்ளே அது ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்கெட்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். அதான் வந்து டைம் டு லிவ். இந்த பேராமீட்டரும் ஹெடரில் ஆட் பண்ணிடும். அடுத்தது IPv4 அட்ரஸ் வந்து நம்மளோட ஒரு நெட்வொர்க்கை நிறையா சின்ன சின்ன சப் நெட்வொர்க்காக பிரிக்க ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு பேர் சப்நெட்டிங். இப்போ அடுத்தது ஆக்டெட்னா என்னன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்டெட்னு சொல்லியிருந்தேன். IPv4 அட்ரஸ் வந்து 4 நம்பரால் ஆனது. அந்த 4 நம்பரும் ஆக்டெட்னு சொல்லியிருந்தேன். ஆக்டெட்னா என்ன? இங்கே ஆக்சுவலாக 192ங்கிறது நார்மல் நம்பர் தானே, அப்புறம் எப்படி ஆக்டெட்னா 8 ஆச்சு அப்படின்னீங்கன்னா நான் சொல்கிறேன். ஆக்டெட்டுங்கிறது குரூப் ஆஃப் 8 பிட்ஸ். ஸோ ஒரு ஐபி அட்ரஸ் வந்து 4 ஆக்டெட்டை சேர்ந்தது. ஸோ 4 × 8 32 பிட். இதுதான் இதோடைய ஃபஸ்ட்டு விளக்கம். அடுத்தது ஆக்டெட்னா என்னன்னு டீட்டெயிலாக சொல்கிற பாருங்க. ஸோ நம்ம கான்செப்ட் படி ஃப்ரண்ட் எண்டில் நம்ம ஐபி அட்ரஸ் ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு டிஜிட்டும் அந்த 4 நம்பரில் ஒவ்வொரு நம்பரும் 0 to 255க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். அதை 255 தாண்டி இருக்காது. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறீங்க இல்லைங்க, ஒவ்வொன்றையும் ஆக்டெட்டாக வச்சுக்கிறாங்க. அதாவது ஆக்டெட்னா 8 டிஜிட் பைனரி நம்பர். ஸோ 8 டிஜிட் பைனரி நம்பர் வந்து 00000000. இதுலேருந்து எழுத ஆரம்பித்தோம்னா இதோடைய எண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக 1111 மொத்தம் 8 1 சேர்ந்த நம்பர் தான் கடைசி நம்பர். ஸோ 8 டிஜிட்டில் இதுக்கு மேலே எந்த காம்பினேஷனையும் எழுத முடியாது. இதுதான் மேக்ஸிமம் காம்பினேஷன். ஸோ அப்போ இத்தனை காம்பினேஷனையும் நீங்கள் நார்மல் நம்பராக பார்த்தீங்கன்னா 0 to 255 வரும். அந்த 255 இதுதான் நார்மல் நம்பர். ஸோ அதனால 256 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிளே பாருங்கள், 192.168.1.1 4 ஆக்டெட்டு. ஒவ்வொரு ஆக்டெட் நம்பருடைய பைனரி நம்பர் இது. ஸோ நம்ம என்ட்ரு பண்ணும்போது இந்த நம்பரை நார்மல் நம்பர் எழுதுவோம். அந்த நெட்வொர்க் டிவைசஸ் வந்து அதை என்ன பண்ணும், பைனரியாக மாற்றி யூஸ் பண்ணிக்கும். 4 ஆக்டெட் பைனரி நம்பராக பிரித்தோம். அந்த 4 வந்து மொத்தம் 32 பிட் IPv4 அட்ரஸ். ஸோ இப்போ ஃபைனலாக 192.168.1.1 இதுக்கான டீட்டெயில்டான விளக்கம் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆக்டெட் 192ங்கிறது வந்து நெட்வொர்க் அட்ரஸ். அந்த எந்த நெட்வொர்க்கோ அந்த நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட ஒரு அட்ரஸ். அடுத்தது செகண்டு வந்து சப்நெட் வித்தின் அ லார்ஜர் நெட்வொர்க். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு காலேஜுக்குன்னு ஒரு நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க்கில் 4 கேம்பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு கேம்பஸும் ஒரு சப் நெட்வொர்க்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த 168ங்கிறது வந்து நம்ம இந்த குறிப்பிட்ட டிவைஸ் வந்து இருக்கிற 4 கேம்பஸில் எந்த கேம்பஸோட சப்நெட்டை சேர்ந்தது, எந்த கேம்பஸோடைய நெட்வொர்க்கை சேர்ந்ததுன்னு சொல்கிறது தான் இந்த 168. அடுத்தது அந்த ஒரு கேம்பஸில் 2-3 லெபார்ட்டரி இருக்கும். அந்த 2-3 லெபார்ட்டரி ஒவ்வொரு லெபார்ட்டரியும் ஒரு சப் நெட்வொர்க். ஸோ இந்த கேம்பஸில் ஸ்பெசிஃபிக் கேம்பஸில் எந்த லெபார்ட்டரியை சேர்ந்தது இந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது தேர்ட் ஆக்டெட். அது ஒரு ஸ்மாலர் நெட்வொர்க், அதாவது லார்ஜர் நெட்வொர்க்லேருந்து ஸ்மாலர் நெட்வொர்க். அடுத்தது இந்த ஃபோர்த் ஆக்டெட் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் லெபார்ட்டரியில் எந்த டிவைஸ்ன்னு சொல்கிற எக்ஸாக்ட் டிவைஸ்ன்னு சொல்கிற அட்ரஸ். ஸோ இதுதான் IPv4 அட்ரஸோடைய ரெப்ரசன்டேஷன்.